என் அன்பு குழந்தையே, உன் அப்பா சொல்ல வந்திருக்கின்ற இந்த வார்த்தைகளை என்னவென்று நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். சற்று புத்திசாலித்தனமாக அப்பா எதை சொல்ல வருகிறார் என்று நீ தெரிந்து கொள். நம் அப்பா எந்த விஷயத்தை நமக்கு சொல்ல நினைக்கிறார் என்பதனை சற்று நீ புரிந்து கொள். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும், உன்னோடு நான் வருகின்ற இந்த தருணமும், இந்த அப்பா உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ உனக்கான உண்மைகளை ஒரு சேர பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள். எப்பொழுதுமே நான் உன்னோடு இருந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க நினைத்தேனோ அதையெல்லாம் உன் வாழ்க்கையில் சரியாக தந்து கொண்டிருக்கும் பொழுது நீ எதற்கும் மனம் கலங்கக்கூடாது. சட்டென்று எந்த ஒரு வார்த்தையையும் கேட்டு பதற்றம் அடையக்கூடாது. தெய்வமே இன்று ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை என்னவென்று நீ கேட்க வேண்டாமா? ஒரு உயிரை பழிப்பதா உன் அப்பாவிற்கு வேலை? என் குழந்தையே, உண்மையில் எது உனக்கு தேவையற்ற விஷயமோ அதைத்தான் இந்த உலகத்தை விட்டு நான் அனுப்புவேனே தவிர ஒரு பொழுதும் உனக்கு தேவையான விஷயங்களை நான் இங்கிருந்து அனுப்ப மாட்டேன். உனக்கு பிடித்த ஒரு விஷயம் தேவையற்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால் அதைத்தான் இந்த பூலோகத்தை விட்டு அனுப்ப போகின்றேன். என்னவென்று முழுமையாக கேட்ட பிறகு என் பிள்ளை, உன் அப்பாவாகி என்னிடத்தில் வந்து சொல். அப்பா, நீ சொன்னது உண்மைதான் என்று. என் குழந்தையே, வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு ஒவ்வொரு விதமான அனுபவங்களை கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான பல உண்மைகளை உன்னிடத்தில் தந்து கொண்டிருக்கிறது. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்று சொல்லி எப்பொழுதுமே வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற என் குழந்தையே, உனக்கு எந்த நிலையிலும் நான் உன்னோடு இருந்து உனக்கான வெற்றியை உறுதி செய்து கொண்டிருக்கின்றேன். அப்பாவினுடைய அன்பு அவ்வளவு சாதாரணமானது அல்ல. யாருக்கும் இந்த வாழ்க்கையில் அவ்வளவு எளிதாக கிடைத்து விடுவதும் அல்ல. ஆனால் உனக்கு கிடைக்கும் பொழுது அதனால் உன் வாழ்க்கையில் என்ன நல்லது நடக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான வெற்றியை எப்பொழுதும் நீ உறுதி செய்ய வேண்டும். உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதும் உனக்காக நான் வருகிறேன் என்பதும் எப்பொழுதும் உன் மனதிற்குள் உனக்கு புரிதலாக இருக்கும் பட்சத்தில் எதையும் கடந்து உன்னால் நிச்சயமாக வாழ முடியும். எந்த சந்தர்ப்பத்தையும் உன்னால் நிச்சயமாக வெற்றி பெற வைக்க முடியும். முன்னின்று இந்த விஷயங்களுள் உனக்கு இருக்கின்ற உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்தாயானால் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். என் குழந்தையே, நல்ல நேரம் உனக்கு வரும் பொழுதும், இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுக்கும் பொழுதும் எல்லாவற்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள முயற்சிகளை செய்து கொண்டே இரு. உன்னோடு நான் இருக்கின்றேன். இந்த அப்பா நான் இருந்து உன் வாழ்க்கையை உன்னிடத்தில் ஒப்படைக்கின்றேன். எந்த நிலையிலும் நான் உன்னை விட்டு விலகுவது கிடையாது. எந்த நிலையிலும் நான் உன்னை விட்டு விலக நினைப்பதும் கிடையாது. எதிர்பாராமல் இந்த வாழ்க்கை உனக்கு கிடைத்ததை எல்லாம் எண்ணி நீ வருத்தப்பட்டும் வேதனைப்பட்டு கொண்டும் இருப்பதை விட உனக்கு கிடைத்தது எல்லாம் சந்தோஷம் என்று ஏற்றுக்கொள்ள நீ ஒருபொழுதும் துணிந்தது கிடையாது. என் குழந்தையே, அப்பாவினுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கின்ற சில குழந்தைகள் தான் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெய்வம்தான் தமக்கு முடிவு செய்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு அதனை ஏற்றுக்கொள்கிறார்கள். இல்லாத பட்சத்தில் எந்த ஒரு விஷயத்துமே இந்த வாழ்க்கையில் நீ காயப்படுத்தி விடத்தான் எண்ணுகின்றாய். உனக்கு நடப்பது எதையுமே உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உனக்கு நல்லது நடந்தாலும் உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதற்கெல்லாம் உன்னோடு இருக்கின்ற உனக்கு
மிகவும் பிடித்தமான இவர்தான் காரணம். இப்படி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் தடுத்து நிறுத்துகின்றார். உனக்கு என்ன நடந்தாலும் அதை உனக்கு கிடைக்க விடாமல் விரட்டி விடுகின்றார். எவ்வளவு தான் நீ முயற்சிகளை செய்தாலும் உன்னால் முடியாது என்று சொல்லி உன்னை பின்னே இழுத்து விடுகின்றார். ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை நீ அடைய முயற்சி செய்தாலும் அந்த விஷயத்தை உனக்கு கிடைக்க விடாமல் இவர் செய்து கொண்டிருக்கின்றார். இப்படியாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்காமல் போன அத்தனை விஷயங்களுக்கும் இவர் காரணமாக இருக்கின்றார் என்றால் இவர் இங்கிருந்து அனுப்பினால்தான் இனி உனக்கான வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளும் உனக்கு கிடைக்கும். உனக்கான வெற்றியை உன்னால் ஒரு சேர பெற்றுக்கொள்ள முடியும். என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை, நீ ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்கின்ற இந்த நேரம் இந்த அப்பா உனக்கு சொல்கின்ற விஷயம் என்று இவை எல்லாமுமே பொதுவாகவே உன்னை நல்வழிப்படுத்த துடிக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நல்ல நேரத்தை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நல்ல திருப்பத்தை நாம் எப்பொழுதுமே எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இனி உனக்கு என்ன நடந்தாலும் அதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றிகளை நீ உறுதி செய்திட எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்க வேண்டும். எதற்காகவெல்லாமோ கவலைப்பட்டு கண்ணீர் சிந்தி கொண்டிருந்தாய் அல்லவா? எதற்காகவெல்லாமோ என் குழந்தை நீ வேதனைப்பட்டு நின்று கொண்டிருந்தாய் அல்லவா? எல்லாவற்றிற்கும் உன்னோடு இருந்து கொண்டு உனக்கு பிடித்த ஒருவர் காரணமாக இருக்கும் பொழுது இவரை இன்னமும் அருகில் வைத்து நீ எதற்காக சந்தோஷப்படுகின்றாய்? வேதனை தான் என்பது கூட தெரியாமல் என் குழந்தை ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, வாழ்க்கை கொடுக்கின்ற மன வருத்தங்களை கூட நாம் எப்படியெல்லாம் எதிர்கொள்ள வேண்டுமோ அப்படி எதிர்கொண்டோம். ஆனால் அது உனக்குள் நிச்சயமாக மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். உனக்குள் மிகுந்த மன நிம்மதியை நிச்சயமாக கொடுக்கும். எல்லாவற்றையும் உனக்கு சரியாக புரிய வைக்கும். இந்த வாழ்க்கை உனக்கு கடந்துவிட்ட மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்கும். இதையெல்லாம் நீ உணர வேண்டும். எந்த விஷயத்தையுமே எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இனியும் உனக்கு வாழ்க்கையில் துன்பங்களை கொடுக்கவில்லை என்பதனை புரிந்து கொண்டு இனியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் இல்லை என்பதனை தெரிந்து கொண்டு உனக்காக நான் தருகின்ற இந்த மாற்றங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனையையும் அப்பா சரியாக சொல்கின்றேன். உனக்காக ஒருவரை இங்கிருந்து அனுப்பவே நான் துணிந்து முடிவெடுத்து விட்டேன் என்றால் நீ நிச்சயமாக இதை என்னவென்று உணர வேண்டும். என் குழந்தையே, இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை உன்னோடு இருந்து கொண்டேன் உனக்கு பிடித்த ஒருவர் செய்கிறார். ஆனால் அவர் யார் தெரியுமா? அவர்தான் உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான அந்த சக்தியை தான் உன்னோடு உன்னிடத்தில் இருந்து நான் விரட்டப் போகின்றேன். என் குழந்தையே, அப்பா நான் எல்லாம் நல்லதாகத்தானே நடக்க நினைத்தேன். நான் எப்போது எதிர்மறையாக யோசித்தேன் என்று கேட்கிறாய் அல்லவா? நான் உனக்கு சொல்வதை நீ எப்பொழுதும் புரிந்து கொள். என் குழந்தையே, நீ ஏற்றுக்கொண்டதனால்தான் எந்த விஷயமும் நடக்காது, நமக்கு கிடைக்காது. யார் என்ன சொன்னாலும் அது எதிர்மறையான வார்த்தைகளாக இருக்கும் பொழுது அதனை உடனே ஏற்றுக்கொள்வது என்பது போல இருந்தது நீ அல்லவா? அது போன்ற சிந்தனைகளை உனக்குள் வளர்த்து கொண்டது நீ அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உனக்கு இதனை என்னவென்று தெளிவுபடுத்த வேண்டியது இந்த அப்பாவின் கடமை. இது போன்ற எதிர்மறையான விஷயங்கள், எதிர்மறையான சிந்தனைகள் உனக்கு மிகவும் பிடித்ததாக மாறி இருக்கின்றது. இப்பேற்பட்ட
இப்பேற்பட்ட விஷயங்கள் உனக்குள் இருக்கும் பொழுது என் குழந்தையே நிச்சயமாக இதையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும், என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை காயப்படுத்திய இந்த விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டு எப்பொழுதும் போல இந்த அப்பா சொன்னது போல உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்த இந்த விஷயத்தை நான் நிரந்தரமாக இந்த பூலோகத்தை விட்டு அனுப்புகின்றேன். இனி ஒரு நாளும் இதனால் உன் வாழ்க்கையில் எந்த இன்னல்களும் வரக்கூடாது. அதுபோல நீ மீண்டும் இதனை உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தேவையற்ற சிந்தனைகளை உனக்குள் வைத்துக் கொள்வதும் ஒருபொழுதும் உனக்கு நன்மை பயக்காது என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, உன் அப்பாவினுடைய அன்பினால் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்தாலும் அதையெல்லாம் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கான உண்மைகளை நீ நிரந்தரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது உனக்குள் புரிய வரும் பொழுது நிச்சயமாக இந்த அப்பா இந்த விஷயத்தை இந்த பூலோகத்தை விட்டு அனுப்பியதற்காக நீ சந்தோஷப்படத்தான் செய்வாய். இனி எந்த தடங்கல்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்காது. எல்லா விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும். உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்குள் இந்த வாழ்க்கையை நிறைவுபடுத்தி கொடுக்கும். என்ன வேணும், எது வேணும் என்பதனை உனக்கு எடுத்து செல்லும். கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு பேரதிசயங்களை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்கும். என் பிள்ளையே, இதுவரையும் நீ அடைந்த ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் காரணமாக இருந்த இந்த எதிர்மறையான விஷயங்கள் உனக்கு பிடித்த விஷயங்களாக இருந்து அதனால்தான் உன் அப்பா இப்படி சொல்கின்றேன். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வதும் எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்றும் நீதானே ஒத்துக்கொண்டாய். அப்படி இருக்கும் பொழுது இதுவெல்லாம் என்னவென்று நீ இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் உனக்கான சரியான விஷயங்களை நான் நிச்சயமாக நடத்தி கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கான சரியான விஷயங்களை நான் என்னவென்று உறுதியாக நான் உனக்கு சொல்லி கொடுக்கிறேன் என்பதனை புரிந்து கொள். இனி எதற்கும் கலங்காமல் இரு. இந்த சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு உனக்கான நம்பிக்கையை பெறுவதற்கு நீ தயாராக இரு. உன் அப்பா என்றும் உனக்கு துணை இருப்பேன். நல்லதையே நடத்தி கொடுப்பேன்.